சின்ன மருமகளில இனிமேல் நடக்க போறே சம்பவங்கள் எல்லாமே எதிர்பார்க்காத திருப்பங்களாக இருக்க போகிறது. வீட்டில ஒரு சாதாரண காது குத்து விழாவை வைத்து ஈஸ்வரி போடும் கணக்கு கடைசியில அவருக்கே மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது. ஐஸ்வர்யாவிடம் பேசிக்கொண்டே, ஐஸ்வர்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குழந்தைகளோட காது குத்து விழாவுக்கு குறைந்தது 15 லட்சம் ரூபாய் செலவாகும். அதுல 7 லட்சம் ரூபாயை தமிழ் செல்வி எப்படி கொடுக்க போறான்னு பாத்துடலாம் என்று ஈஸ்வரி மிகுந்த உற்சாகத்துடன் சொல்ல, ஐஸ்வர்யா முதலில் அதிர்ச்சியடைந்து அமைதியாகவே, நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்ச்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆண்டி, காது குத்து விழாவுக்கு 15 லட்சமா? குழந்தைகளுக்கு ஒரு சின்ன தோடு வாங்கணும், கோயிலில் மொட்டை எடுத்து காது குத்தணும், அதிகபட்சம் ஒரு சின்ன மண்டபம் பார்த்து உறவினர்களை அழைக்கலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பெரிய தொகை என்று அவள் கேட்க, ஈஸ்வரி உடனே பேச்சை மாற்றி, நீ இன்னும் இந்த குடும்பத்து அந்தஸ்த புரிஞ்சுக்கவே இல்ல. குழந்தைகளுக்கு தோடு, பட்டு புடவை, நமக்கெல்லாம் நகை, உனக்கு ஆரம், நெக்லஸ், வளையல், மோதிரம் என்று வாங்க வேண்டாமா? இப்படி ஒரு விசேஷம் வீட்டில் வரும்போதுதான் நாமும் நமக்காக கொஞ்சம் வாங்கிக்க முடியும் என்று சொல்லுகிறாள். ஆனால் இந்த முறை ஐஸ்வர்யா பழைய ஐஸ்வர்யாவாக இல்லை. அவள் ஈஸ்வரியின் கணக்கை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் மனதுக்குள் ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். இறுதியில், ஆண்டி, உண்மையிலேயே இது குழந்தைகளுக்காகத்தானா, இல்ல உங்களுக்காக வாங்கிக் கொள்ளத்தான் இந்த 15 லட்சம் ரூபாய் கணக்கு போடுறீங்களா என்று நேராக கேட்க, ஈஸ்வரியின் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மறைந்து போகிறது. ஐஸ்வர்யாவின் கேள்வி ஈஸ்வரிக்கு எதிர்பாராத அதிர்ச்சியாக இருந்தாலும் அவள் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு, என்ன ஐஸ்வர்யா, இப்ப பேச்சே மாறிடுச்சே, வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா என்று கோபமாக கேட்கிறாள். அதற்கு ஐஸ்வர்யா, என் பேச்சு மாறல ஆண்டி, நான் இப்பதான் உண்மையப்போ பேசுறேன். குழந்தைகளோட காது சின்னதுதானே, அதுல ஒரு சின்ன தோடு போடுறதுக்கே ஒரு பெரிய தொகை தேவையில்லை. மொட்டை எடுத்து காது குத்துறது கோயில்லையே முடிஞ்சிடும். நம்ம குடும்பத்தோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விழாவா வைக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றா இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செஞ்சு சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழ் செல்வியோட வசதி என்ன, அவளால எவ்வளவு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணணுமே தவிர அவளால முடியாத தொகையை அவள் மேல் சுமத்தக்கூடாது. நீங்க ஏன் அவளுக்கு தெரியாம 15 லட்சம் ரூபாய் செலவு வரும்னு முடிவு பண்றீங்க என்று கேட்கிறாள். ஈஸ்வரிக்கு அந்த வார்த்தைகள் பிடிக்கவில்லை. ஆனாலும் அவளுக்கு இன்னொரு பயம். ஐஸ்வர்யாவுக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சுவிட்டதோ என்ற சந்தேகம் மனதில எழுகிறது. அதே நேரத்துல ஐஸ்வர்யா திடீரென, அது மட்டும் இல்ல ஆண்டி, எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி நகை வாங்கினீங்களே, அந்த நகையோட சேர்த்து உங்களுக்கும் வைர நகை வாங்கியிருக்கீங்க, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா என்று கேட்க, ஈஸ்வரியின் முகமே மாறுகிறது. அது எப்படி உனக்கு தெரியும் என்று பதற்றத்துடன் கேட்க, நகைக்கடையிலிருந்து எனக்கே போன் வந்தது, அதனாலதான் கேக்குறேன், ஏன் இப்படி யாருக்கும் தெரியாம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஐஸ்வர்யா சொல்ல, ஈஸ்வரிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சில நொடிகள் அமைதியாக நிற்கிறாள். அந்த அமைதிக்கு பிறகு ஈஸ்வரியின் கோபம் வெடிக்கிறது. அட, நீ இப்ப பெரிய நியாயவாதி மாதிரி பேசுறியே, அன்னைக்கு தமிழ் செல்வி குரல்ல பேசிட்டு ராஜாங்கம் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னத மறந்துட்டியா? அந்த நேரத்துல இந்த நல்லவ பேச்சு எங்கே போச்சு? தமிழ் செல்வியை எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சது யாரு? அவளுக்கு எதிராக திட்டம் போட்டது யாரு? இப்ப மட்டும் என்னமோ குடும்பத்துக்கு நல்லது செய்ய வந்தவ மாதிரி பேசுற என்று கேட்க, ஐஸ்வர்யாவின் கண்களில் கோபம் தெரிகிறது. ஆண்டி, பழைய விஷயங்களை இப்ப இழுத்து வராதீங்க. நான் செய்தது தவறு என்றால் அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனா நீங்க இப்ப செய்ய நினைக்கிறதும் சரியில்ல. ஒரு பெண்ணை அவளால் முடியாத அளவுக்கு செலவு செய்ய வைக்கிறது நியாயமில்லை. அதுவும் அவளுக்கு தெரியாம அவள் மீது ஒரு பெரிய தொகையை சுமத்துறது இன்னும் பெரிய தவறு என்று ஐஸ்வர்யா சொல்கிறாள். ஈஸ்வரி அவளை பார்த்து, நீ யாருக்காக இவ்வளவு பேசுற? தமிழ் செல்விக்காகவா என்று கேட்க, யாருக்காகவும் இல்லை, தவறு தவறுதான். நான் உங்களிடம் கேட்கறத நீங்க விரும்பலனா அது வேற விஷயம். ஆனா நான் அமைதியா பாத்துக்கிட்டு இருக்க முடியாது என்று ஐஸ்வர்யா பதிலளிக்கிறாள். இதனால் ஈஸ்வரிக்கு அவள் மீது இருந்த சிறிய சந்தேகம் இப்போது பெரிய பயமாக மாறுகிறது. ஏனென்றால் இந்த வீட்டில் தன்னுடைய திட்டங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று நினைத்திருந்த ஈஸ்வரிக்கு ஐஸ்வர்யா முதல் முறையாக நேருக்கு நேர் நின்று எதிர்த்து பேசுகிறாள். சரி, நீ இவ்வளவு நியாயம் பேசுறன்னா தமிழ் செல்விக்காக நீயே போய் பணம் கொடுக்க போறியா
என்று ஈஸ்வரி கேட்க, ஐஸ்வர்யா ஒரு நொடியும் யோசிக்காமல், தேவப்பட்டா கொடுப்பே. முதலில் இந்த விழாவுக்கு உண்மையிலேயே எவ்வளவு செலவு என்று கணக்கு போடலாம். 1,00,000 ரூபாய்க்குள்ளேயே எல்லாம் முடிக்க முடியும்னா தமிழ் செல்வி பாதி செலவான 50,000 ரூபாயை கொடுத்தால் போதும். அதுவும் அவளால் முடியாத நிலைன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆனா 15,00,000 ரூபாய் என்று சொல்லி அவளை பயமுறுத்த மாட்டேன். 7,00,000 ரூபாய் கொடு என்று கட்டாயப்படுத்தவும் மாட்டேன் என்று கூறுகிறாள். இதை கேட்ட ஈஸ்வரி அதிர்ச்சியுடன், என்ன ஐஸ்வர்யா, என்ன அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லாருக்கும் முன்னாடி நான் சொன்ன கணக்கு பொய்யாகிடணும்னு நினைக்கிறியா என்று கேட்கிறாள். அதற்கு ஐஸ்வர்யா, நான் உங்களை அசிங்கப்படுத்த வரல ஆண்டி, உண்மையை மட்டும் பேசுறேன். உண்மையை சொன்னால் அது உங்களுக்கு அசிங்கமாக தோன்றினால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று அமைதியாக பதிலளிக்கிறாள். அந்த ஒரு வார்த்தை